நலகாலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023ஆம் வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சிச்சுவேஷன் இருந்திருக்கும். பட் இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும்? வருட கிரகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது? இந்த வருடமாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். முதலில் தனுசு ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம். ஒரு விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் அங்கு தனுசு ராசியினர் ஒருவர் இருந்தால் போதும், சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள். இவர் சொன்னால் சரியா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் ஏத்துக்குவாங்க. அந்த அளவிற்கு உங்களோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். அந்த உண்மையிலிருந்து மாறாமல் செயல்படுவீங்க. மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி எடுத்து சொல்லும் குணம் கொண்டவர்கள். அதே நேரத்தில் இவங்களை யாரும் ரொம்ப எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. ஏன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒருத்தவங்களை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்கள விட 10 மடங்கு முன்னாடி சிந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க. அதனால இவங்களை யாராலையும் சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. இந்த வேலை அந்த வேலைன்னு எல்லாம் இல்லை. எந்த வேலையா இருந்தாலும் அதுல தன்னோட தனி தன்மையை காட்டுவாங்க. ரொம்ப கபடத்தனமான ஆளை பார்த்தா அவங்க பக்கத்திலேயே இவங்க நெருங்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவர்களுடைய கனவுகள் என்பது அதிகமாக இருக்கும். நிறைய திட்டங்கள், நிறைய சிந்தனைகள் என்று இவர்களின் மனதில் ஏதாவது ஓடிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி சுயநலமா இருக்கிறவங்க கிட்டையும் தள்ளியே இருப்பாங்க. ஒருத்தங்கூட பழக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை பற்றி ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களால முடியாத சில விஷயத்த கூட இவங்க சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை முடிச்சு காட்டுவாங்க. குரு அதிபதியா வரதுனால இவர்களுக்கு எப்பவுமே டேலண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்களால பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க முடியாது. ஏதாவது இவங்களால முடிஞ்ச உதவி நிச்சயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க மனசுல ஒரு லட்சியம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு அடையணும். எல்லாரும் நம்மளை பார்த்து மதிக்கிற அளவில் நம்மளை பற்றி பேசுகிற அளவிற்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற தாட் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதை நோக்கித்தான் இவங்க நகர்ந்து கொண்டே இருப்பாங்க. ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய திறமையின் மூலம் நிச்சயம் ஒரு நாள் பெரிய இடத்தை பிடித்து விடுவார்கள். அதேபோல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்தி கொள்ளவோ கைகட்டி நிற்கவோ விரும்பாத ராசி தனுசு ராசி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கைக்கு உரிய மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள். வானமே இடிந்தாலும் தன் தனித்தன்மையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய மரியாதை இழப்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். பணத்தை விட மானம்தான் பெரியது என்ற பழமொழிக்கு ஏற்ப செயல்படக்கூடியவர்கள்தான் நம்முடைய நெருப்பு ராசியில் பிறந்த தனுசு ராசிக்காரர்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை யாராவது மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க. உடனே கிளம்பி வந்துடுவீங்க. இந்த மாதிரியான மதிப்பு மரியாதைகளை இவர்கள் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஏனென்றால் நெருப்பு என்றாலே ஒரு ராஜாவிற்குரிய குணம் வந்துவிடும். அந்த ராஜாவிற்குரிய மரியாதையை மற்றவர்கள் கொடுக்கும் பொழுதுதான் அந்த ராஜாவிற்கு மகிழ்ச்சி இல்லை என்றாலும் மனதுடைந்து போவார்கள். அதே போல சமுதாயத்தில் நன்றாக வாழ்ந்தவர்களின் வழியை பின்பற்றுவீர்கள். யாரையாவது ஒருவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவர்களை விட இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவீர்கள். நம்ம மற்றவங்களை மதித்தால்தான் மற்றவங்களும் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அதில் வெற்றியும் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு பொருளையும் சிந்தாமல் சிதறாமல் பாதுகாப்பாக வைத்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள்தான் நீங்கள். கால புருஷனின் 9ஆம் வீடு என்பதால் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே கணக்கு போடும் திறன் கொண்டு விளங்கும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசி தர்ம திரிகோண ராசி என்பதால் மறு ஜென்மத்தை பற்றியும் அறியும் ஆற்றல் கொண்டது. வேதம் ஓதினும் வேதத்தை நன்கு அறிந்து ஆராய்ந்து ஓதுவது இதன் தனித்தன்மையாக விளங்கும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த விஷயத்திற்கு ஒரு சிறப்பு கொடுப்பதோடு அதாகவே மாறுவதும் உங்கள் தனித்தன்மை.
தான் சிந்தித்த ஒன்றை உடனே நிறைவேற்றும் ஆற்றல் உடையவர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ தெரிந்தாலும் இல்லாத ஒரு விஷயத்தை எப்பொழுதும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். தான் நினைத்ததை விரும்பியதை என்றாவது ஒரு நாள் அடைந்தே தீருவார்கள். உங்களை பத்தி உங்க பின்னாடி நெகட்டிவா பேசுறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்றவங்க, நீங்க இருக்கும்போது உங்களை புகழ்ந்து பேசிட்டு நீங்க இல்லாத பொழுது உங்களை கேவலமா பேசக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நான் ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க என்னதான் பேசினாலும் துரோகம் செஞ்சாலும் தனுசு ராசிக்காரர்களை கவிழ்த்து விட முடியாது. ஏனென்றால் தனுசு ஒரு நெருப்பு ராசி. நீங்கள் தனுசு ராசிக்காரர்களை கவிழ்த்த நினைத்தால் அது நீங்களே உங்களுக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய பெரும் ஆப்பு என்று நினைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கும் இதைத்தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். எவனோ என்னமோ பேசிட்டு போறான், அதையெல்லாம் உங்க காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க பேசாம உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய லட்சிய பாதையில் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். விசுவாசமும் விரைந்து செயல்படுதலும் தனுசு ராசிக்கு உரிதான குணங்கள். நம்ம பொதுவா மனிதர்களை நன்றி விசுவாசம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான், நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லல. ஆனா அதற்கு தனுசு ராசி விதிவிலக்கானது. இந்த காலத்தில் வெளியே சிரித்து சிரித்து பேசி உள்ளே கெடுதல் குணத்துடன் பழகுபவர்கள்தான் அதிகம். அப்படிப்பட்ட நபர்களில் நன்றி விசுவாசமோடு இருக்கக்கூடிய உள்ளங்கள் தான் நம்முடைய தனுசு ராசிக்காரர்கள். அவங்க வளர்றதுக்கு நம்ம தான் முழு காரணமா இருப்போம். ஆனால் அவங்க எல்லாம் உதவியும் வாங்கிட்டு நம்ம பின்னாடி இருந்து நமக்கே குழி தோண்டி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களைத்தான் நிறைய பார்க்க முடிகின்றது. நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன், ஆனா உங்ககிட்ட இருந்து நான் எந்த ஒரு ஹெல்ப்பும் எதிர்பார்க்கல, நீங்க பதிலுக்கு எனக்கு கெடுதல் நினைக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் உங்களோட தாட். அதே மாதிரி இவங்க கிட்ட பெருந்தன்மையும் இருக்கும். கோபமாக இருந்தாலும் நியாயமான கோபமாகத்தான் இருக்கும். சரி, வாங்க தனுசு ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாக உங்களுடைய சிந்தனை, செயல்திறன், ஊக்கம், அதிர்ஷ்டம் ஆகியவற்றை முடக்கி போட்டு உங்களை பாடாய்படுத்திய 7.5 சனி ஆல்ரெடி விலகி 1 இயர் ஆகிவிட்டது. இதுவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியாக இருக்கும். குரு பகவானும் தற்பொழுது 5ஆம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்புதான். அதேபோல் ராகுகேதுக்கள் 4 மற்றும் 10ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு சிறப்பு என்றுதான் கூற வேண்டும். எனவே இந்த 2024ஆம் வருடம் நல்ல வருடமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடந்த காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் மன கஷ்டங்களையும் தடைகளையும் சந்தித்தீர்கள். அப்படிப்பட்ட நிலை எதுவும் இனிமேல் இருக்காது. எல்லா விஷயங்களும் இனி நல்லபடியாக நடக்கும். இதுவரை முயற்சி செய்தும் நடைபெறாத பல விஷயங்கள் இனிமேல் தெய்வத்தின் அருளால் முயற்சி இல்லாமலேயே வெற்றியை தரும். கடந்த சில ஆண்டுகளாக வேலையில் சங்கடங்கள், வேலை இழப்பு, வேலை பிடிக்காத நிலை, தொழில் சரிவு, கடன் தொல்லை, வேலை கிடைக்காதவர்கள் அனைவரும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே குறை நீங்க பெற்று நிம்மதி அடைவார்கள். சிலருக்கு இருந்து வந்த மன அழுத்தம், கணவன் மனைவி கருத்து வேற்றுமை, பிரிவு, தேவையற்ற வழக்கு, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவு, தொழில் நஷ்டம், பணம் கொடுத்து ஏமாந்தவை போன்றவைகளும் இனிமேல் நீங்கி வாழ்க்கை நல்ல வழியில் செல்ல துவங்கும். கடந்த சில வருடங்களாக நடந்து வந்த கடுமையான கெடுபலன்களால் சொல்ல முடியாத மன அழுத்தத்திலும் வேதனைகளிலும் எதிர்காலம் பற்றிய குழப்பத்திலும் இருட்டு அறையிலும் இருந்து வந்த தனுசு ராசிக்காரர்கள் வருட ஆரம்பத்திலேயே குறைகள் அனைத்தும் விலகி புத்துணர்ச்சியுடன் கூடிய மனநிலை கிடைக்கப் பெறுவீர்கள். கிரக நிலைமைகள் இந்த வருடம் முதல் தனுசு ராசிக்கு சாதகமாக அமைவதால் இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை அனைத்து விதங்களிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். இதுவரை எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இப்பொழுது நீக்கப்படும். எது கிடைக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது கொடுக்கப்படும். எது நடக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது நடக்கும். எனவே இந்த புத்தாண்டில் உங்களுடைய தயக்கங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு முயற்சியுடன் அனைத்தையும் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். இளம் வயதினருக்கு இதுவரை இருந்து வந்த இடையூறுகள் இப்பொழுது நீங்கும். இதுவரை மனதை போட்டு அழுத்திக் கொண்டிருந்த சில விஷயங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும். எந்த பாதையில் செல்வது என தீர்மானிக்க முடியாமல் இருந்தவர்கள் இப்பொழுது தெளிவாகி பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள். உயிர் நண்பன் என்று சொல்லிக் கொண்டவர்களையும் உறவினர்களையும் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் புரிய வைத்து விட்டபடியால் இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவே வைப்பீர்கள் என்பதால் இனிமேல் உங்களுக்கு கலக்கங்கள் எதுவும் இல்லை. குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு இனிமேல் வேலை, தொழில் போன்றவைகள் நல்லபடியாக அமைந்து
இந்த வருடத்திலிருந்து ஒரு நிரந்தர வருமானம் வரத் தொடங்கும். இனிமேல் பணத்தட்டுப்பாடு என்பது உங்களுக்கு இருக்காது. இதுவரை திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக திருமணம் கூடி வரும். வேலையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்வார்கள். வேலையை விட்டு விடலாமா என்ற யோசனையில் இருந்தவர்களுக்கு வேலையை விட வேண்டிய நிலைமை நீங்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இனிமேல் முயற்சி பலிதமாகும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு தடைகள் நீங்கும் என்பதால் உடனே தொழில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் சரியின்றி இருந்தவர்களுக்கு இனி முன்னேற்றம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம். வியாபாரிகள் புதிய முயற்சிகள் எடுக்க நல்ல நேரம் இது. தனுசு ராசிக்காரர்கள் இனி துணிந்து எதிலும் இறங்கி செயல்படலாம். ரிஸ்க் எடுத்தால்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு செல்ல முடியும். பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டுதான். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடங்களில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. வீட்டிலும் உங்கள் பேச்சை கணவரும் பிள்ளைகளும் கேட்பார்கள். குடும்பத்தில் சுப காரியங்களை மிகச் சிறப்பாக நடத்துவீர்கள். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பணியிடங்களில் மகிழ்ச்சியும் மரியாதையும் நிச்சயம் உண்டு. உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். முகத்தில் எந்த நேரமும் சந்தோஷம் தெரியும். இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சென்ற காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த சோம்பல், மந்தம், விரக்தி மற்றும் தோல்வி மனப்பான்மைகள் இனிமேல் உங்களிடம் நெருங்காது. அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தொல்லைகள், தடைகள், தாமதங்கள் விலகி நல்லவைகள் நடக்கும். பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருந்தால் உங்களில் சிலர் சாதனைகளை படைப்பீர்கள். எல்லா துறையை சேர்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல வருடம் இது. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைத்து தனுசு ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.